அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 257வது நாள். இன்று நாம் சீராக் அதிகாரம் 45 முதல் 48 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். சீராக் அதிகாரம் 45. மோசே, யாக்கோபின் வழிமரபிலிருந்து இறைப்பற்றுள்ள ஒரு மனிதரை கடவுள் தோற்றுவித்தார். அம்மனிதர் எல்லா உயிரினங்களின் பார்வையிலும் தயவு பெற்றார். கடவுளுக்கும் மனிதருக்கும் அன்புக்குரியவர் ஆனார். அவரது நினைவு போற்றுதற்குரியது. அவரே மோசே. கடவுள் தூய தூதர்களுக்கு இணையான ஆட்சியை அவருக்கு வழங்கினார். பகைவர்கள் அஞ்சும்படி அவரை மேன்மைப்படுத்தினார். அவருடைய சொற்களால் பிறர் செய்த வியத்தகு செயல்களை முடிவுக்கு கொணர்ந்தார். மன்னர்களின் முன்னிலையில் அவரை மாட்சிமைப்படுத்தினார். தம் மக்களுக்காக அவரிடம் கட்டளைகளை கொடுத்தார். தம் ஆட்சி அவருக்கு காட்டினார். அவருடைய பற்றுறுதியையும் கனிவையும் முன்னிட்டு அவரை திருநிலைப்படுத்தினார். மனிதர் அனைவரிடமிருந்தும் அவரை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் தம் குரலை மோசே கேட்க செய்தார். கார்முகில் நடுவே அவரை நடத்தி சென்றார். நேரடியாக அவரிடம் கட்டளைகளை கொடுத்தார். வாழ்வும் அறிவாற்றலும் தரும் திருச்சட்டத்தை அளித்தார். இதனால் யாக்கோபுக்கு உடன்படிக்கை பற்றியும் இஸ்ரேலுக்கு கடவுளின் தீர்ப்புகள் பற்றியும் மோசே கற்றுக் கொடுக்கும்படி செய்தார். ஆரோன். அடுத்து ஆரோனை கடவுள் உயர்த்தினார். அவர் மோசேயைப் போலவே தூயவர். அவருடைய சகோதரர் லேவியின் குலத்தை சேர்ந்தவர். அவருடன் என்றுமுள்ள உடன்படிக்கை செய்தார். மக்களுக்கு பணி செய்ய குருத்துவத்தை அவருக்கு வழங்கினார். எழில்மிகு அணிகலன்களால் அவரை அழகுபடுத்தினார். மாட்சியின் ஆடையை அவருக்கு அணிவித்தார். மேன்மையின் நிறைவால் அவரை உடுத்தினார். குறுங்கால், சட்டை, நீண்ட ஆடை, ஏபோது ஆகிய அதிகாரத்தின் அடையாளங்களால் அவருக்கு வலிமையூட்டினார். அவருடைய ஆடையின் விளிம்பை சுற்றி அணிகலன்களும் பொன்மணிகளும் பொருத்தப்பட்டிருந்தன. இதனால் அவர் நடந்து செல்கையில் அவை ஒலி எழுப்பும். தம் மக்களின் பிள்ளைகளுக்கு நினைவூட்டும்படி கோவிலில் அவற்றின் ஒலி கேட்கும். பூத்தையல் வேலைப்பாடு உடைய பொன், நீலம், கருஞ்சிவப்பு நிறங்கள் கொண்ட திருவுடையை அவருக்கு கொடுத்தார். உண்மையை அறிவிக்கக்கூடிய மார்பு பட்டை அதில் இருந்தது. கைவினைஞரின் வேலைப்பாடாகிய சிவப்பு ஆடையால் அவரை போர்த்தினார். அந்த ஆடையில் பொற்கொல்லரின் வேலைப்பாடாகிய பொன் தகட்டு பின்னணியில் விலை உயர்ந்த கற்கள் முத்திரை போல பதிக்கப்பட்டிருந்தன. இஸ்ரேலின் குலங்களினுடைய எண்ணிக்கையின் நினைவாக எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. தலைப்பாகை மீது பொன்முடி இருந்தது. தூய்மையின் முத்திரை அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அது பெருமைக்குரிய மதிப்புடையது. சிறந்த வேலைப்பாடு கொண்டது. கண்களுக்கு இனிமையானது. பெரிதும் அணி செய்யப்பட்டது. இவற்றை போன்று அழகானவை அவருக்கு முன் இருந்ததில்லை. இவற்றை அந்நியவர் எவரும் என்றும் அணிந்ததில்லை. அவருடைய மைந்தரும் வழிமரபினரும் மட்டுமே என்றும் அணிந்திருந்தார்கள். அவர் செலுத்திய பலிப்பொருள்கள் ஒவ்வொரு நாளும் இருமுறை தொடர்ந்து முழுமையாய் எரிக்கப்பட்டன. மோசே ஆரோனை திருநிலைப்படுத்தினார். தூய எண்ணெயால் அவரை திருப்பொழிவு செய்தார். அவரோடும் அவருடைய வழிமரபினரோடும் வானம் நீடித்திருக்கும் வரை நிலைத்திருக்கும் உடன்படிக்கையாக அதை ஏற்படுத்தினார். ஆண்டவருக்கு பணி செய்யவும் குருவாய் ஊழியம் புரியவும் அவரது பெயரால் அவருடைய மக்களுக்கு ஆசி வழங்கவும் இவ்வாறு செய்தார். ஆண்டவருக்கு பலி செலுத்தவும் தூபத்தையும் நறுமண பலியையும் நினைவு பலியாய் ஒப்பு கொடுக்கவும் அவருடைய மக்களுக்காக பாவக்கழுவாய் செய்யவும் வாழ்வோர் அனைவரிடமிருந்தும் அவரை தெரிந்தெடுத்தார். யாக்கோபுக்கு சட்டங்களை கற்றுக் கொடுக்கவும் இஸ்ரேலுக்கு திருச்சட்டம் பற்றி தெளிவுபடுத்தவும் ஆண்டவருடைய கட்டளைகள் மீதும் உடன்படிக்கையின் தீர்ப்புகள் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்தார். அந்நியர்கள் அவருக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். பாலை நிலத்தில் அவர் மேல் பொறாமைப்பட்டார்கள். தாத்தானும் அபிரோனும் அவர்களோடு இருந்தவர்களும் கோராகுவின் கூட்டாளிகளும் தங்கள் சினத்திலும் சீற்றத்திலும் இவ்வாறு செய்தார்கள். ஆண்டவர் அதை பார்த்தார். அதை அவர் விரும்பவில்லை. அவருடைய கடும் சீற்றத்தால் அவர்கள் அழிந்தார்கள். எரியும் நெருப்பில் சுட்டெரிப்பதற்காக அவர்களுக்கு எதிராய் அரியணை செய்தார். அவர் ஆரோனின் மாட்சியை மிகுதிப்படுத்தினார். அவருக்கு உரிமை சொத்தை அளித்தார். முதற் கனிகளில் முதலானவற்றை அவருக்கென ஒதுக்கி வைத்தார். காணிக்கை அப்பங்களை கொண்டு அவர்களுக்கு நிறைவாய் உணவு அளித்தார். தமக்கு கொடுக்கப்பட்ட பலி பொருள்களையே ஆரோனும் அவருடைய வழிமரபினரும் உண்ண கொடுத்தார். தம் மக்களது நாட்டில் அவருக்கு உரிமை சொத்து கொடுக்கப்படவில்லை. அம்மக்கள் நடுவே அவருக்கு பங்கு அளிக்கப்படவில்லை. ஆண்டவரே அவருடைய பங்கும் உரிமை சொத்தும் ஆவார். பினகாசு. எலையாசர் மகன் பினகாசு மாட்சியின் 3ஆம் நிலையில் இருக்கிறார்.
ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் பேரார்வம் மிக்கவராய் இருந்தார். ஆண்டவரை விட்டு மக்கள் விலகி சென்றபோது இவர் நன்மனத்தோடு அவரை உறுதியாய் பற்றி நின்றார். இஸ்ரவேலுக்காக பாவ கழுவாய் செய்தார். ஆதலால் ஆண்டவர் அவருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார். திருவிடத்துக்கு தம் மக்களுக்கும் தலைவராக்கினார். அவருக்கும் அவருடைய வழிமரபினருக்கும் குருத்துவத்தின் மேன்மை என்றும் நிலைக்கும்படி செய்தார். மகனிலிருந்து மகனுக்கு மட்டுமே அரசுரிமை செல்ல யூதாவின் குலத்தில் தோன்றிய ஈசாயின் மகன் தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார். அதுபோல் ஆரோனின் குருத்துவ உரிமை அவருடைய வழிமரபினரையே சேரும். ஆண்டவர் தம் மக்களை நீதியோடு தீர்ப்பிடுவதற்காக ஞானத்தை உங்கள் உள்ளங்களில் பொழிவாராக. இவ்வாறு அவர்களுடைய நலன்கள் அழியாதிருப்பனவாக. அவர்களுடைய மாட்சி எல்லா தலைமுறைகளுக்கும் நீடிப்பதாக. சீராக் அதிகாரம் 46. யோசுவா. நூனின் மகன் யோசுவா போரில் வல்லவராயிருந்தார். இறைவாக்கு உரைப்பதில் மோசேயின் வழித்தோன்றல் ஆனார். தமது பெயருக்கு ஏற்ப பெரியவர் ஆனார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எதிர்த்து வந்த பகைவர்களை பழிக்கு பழி வாங்கி மீட்பு வழங்கினார். இவ்வாறு இஸ்ரவேலுக்கு உரிமை சொத்தை அளித்தார். தம் கைகளை உயர்த்தி பகைவரின் நகரங்களுக்கு எதிராய் வாளை வீசிய போது எத்துணை மாட்சி அடைந்தார். அவருக்கு முன்னர் எவர் இவ்வாறு உறுதியாய் நின்றார்? ஆண்டவருடைய போர்களை அவரே முன்னின்று நடத்தினார். அவருடைய கையால் கதிரவன் நின்று விடவில்லையா? ஒரு நாள் 2 நாள் போல் ஆகவில்லையா? பகைவர்கள் அவரை சூழ்ந்து நெருக்கிய போது வலியவரான உன்னத இறைவனை அவர் துணைக்கு அழைத்தார். கொடிய வலிமை கொண்ட ஆலங்கட்டிகளை மாபெரும் ஆண்டவர் அனுப்பி அவருக்கு செவி சாய்த்தார். அவர் எதிரி நாட்டின் மீது போர் தொடுத்து அடக்கினார். மலைச்சரிவில் தம்மை எதிர்த்தவர்களை அழித்தார். இவ்வாறு அந்த நாடு அவருடைய படை வலிமையை அறிந்து கொண்டது. அவர் ஆண்டவர் சார்பாக போரிட்டார் என்பதையும் தெரிந்து கொண்டது. காலேபு. யோசுவா வலிமை பொருந்திய கடவுளை பின்தொடர்ந்தார். மோசே காலத்தில் அவரை சார்ந்து நின்றார். அவரும் எபுன்னேயின் மகன் காலேபும் இஸ்ரேல் சபையை எதிர்த்து நின்றனர். பாவத்திலிருந்து மக்களை தடுத்தனர். நன்றி கொன்ற மக்களின் முறுமுறுப்பை அடக்கினர். 6 லட்சம் காலாட்படையினருள் இவர்கள் 2 மட்டுமே காப்பாற்றப்பட்டனர். பாலும் தேனும் பொழியும் நாட்டை உரிமையாக்கி கொள்ள மக்களை அழைத்து வந்தனர். ஆண்டவர் வலிமையை காலேபுக்கு அளித்தார். முதுமை வரை அது அவரோடு இருந்தது. இதனால் அவர் மலைப்பாங்கான நிலத்திற்கு ஏறி சென்றார். அதையே அவருடைய வழிமரபினர் உரிமையாக்கி கொண்டனர். ஆண்டவரை பின்தொடர்வது நல்லது என்பதை இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் இதனால் அறிவர். நீதி தலைவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் தம் வழியில் பெயர் பெற்றிருந்தார்கள். அவர்களது உள்ளம் பிற தெய்வங்களை நாடவில்லை. அவர்கள் ஆண்டவரிடமிருந்து அகன்று போகவில்லை. அவர்களது புகழ் ஓங்குக. அவர்களுடைய எலும்புகள் அவை கிடைக்கும் இடத்திலிருந்து புத்துயிர் பெற்றெழுக. மாட்சி பெற்ற இம்மனிதரின் பெயர்கள் அவர்களுடைய மக்களிடையே நிலை தோங்குக. சாமுவேல் தம் ஆண்டவரின் அன்புக்கு உரியவர் ஆனார். ஆண்டவரின் இறைவாக்கினரான அவர் அரசை நிறுவினார். தம் மக்களுக்கு ஆளுநர்களை திருப்பொழிவு செய்தார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி மக்களுக்கு தீர்ப்பு வழங்கினார். இவ்வாறு ஆண்டவர் யாக்கோபை கண்காணித்தார். தம் பற்றுறுதியால் அவர் இறைவாக்கினராக மெய்ப்பிக்க பெற்றார். தம் சொற்களால் நம்பிக்கைக்குரிய காட்சியாளர் என்று பெயர் பெற்றார். பகைவர்கள் அவரை சூழ்ந்து நெருக்கிய போது வலியவரான ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். பால்குடி மரவ ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். ஆண்டவர் வானத்திலிருந்து இடி முழங்க செய்தார். பேரொளி இடையே தம் குரல் கேட்க செய்தார். தீர் நாட்டாருடைய தலைவர்களையும் பெலிஸ்தியருடைய எல்லா ஆளுநர்களையும் அழித்தார். அவர் மேலா துயில் கொள்ளும் முன் நான் சொத்துக்களை ஏன் காலணியை கூட எவரிடமிருந்தும் கைப்பற்றியதில்லை என்று ஆண்டவர் முன்னிலையிலும் அவரால் திருப்பொழிவு பெற்றவர் முன்னிலையிலும் சான்று பகர்ந்தார். எவரும் அவரை குறை கூறவில்லை. அவர் துயில் கொண்ட பின்னும் இறைவாக்கு உரைத்தார். மன்னருக்கு அவருடைய முடிவை வெளிப்படுத்தினார். மக்களுடைய தீ நெறியை துடைத்துவிட இறைவாக்காக மண்ணிலிருந்து தம் குரலை எழுப்பினார். சீராக் அதிகாரம் 47. நாத்தான். தாவீது. அவருக்கு பின் நாத்தான் தோன்றினார். தாவீதின் காலத்தில் இறைவாக்கு உரைத்தார். நல்லுறவு பலியில் இருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறியாடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார்.
ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தளித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் ஆட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பாய் இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்னென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலின் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். சாலமோன். தாவீதுக்கு பின் அறிவாற்றல் கொண்ட அவருடைய மகன் சாலமோன் தோன்றினார். தாவீதின் பொருட்டு அவர் பாதுகாப்புடன் வாழ்ந்தார். சாலமோன் அமைதியான காலத்தில் அரசாண்டார். கடவுள் பெயருக்கு ஒரு இல்லம் எழுப்பவும் ஒரு திராட்சை இடத்தை என்னென்றைக்கும் ஏற்பாடு செய்யவும் எல்லைகளெங்கும் அவருக்கு அமைதி அளித்தார். நீரும் இளமையில் எவ்வளவோ ஞானியாயிருந்தீர். ஆற்றை போல் அறிவு கூர்மையால் நிரம்பி வழிந்தீர். உமது செல்வாக்கு மண்ணுலகெங்கும் பரவியது. உவமைகளாலும் விடுகதைகளாலும் அதை நிரப்பினீர். உமது பெயர் தொலைவில் இருந்த தீவுகளை எட்டியது. உம் அமைதியின் பொருட்டு நீர் அன்பு பாராட்டப்பட்டீர். உம் பாடல்கள், நீதிமொழிகள், உவமைகள், விளக்கங்கள் ஆகியவற்றை கேட்டு நாடுகள் வியப்படைந்தன. இஸ்ரேலின் கடவுள் என அழைக்கப்பெறும் கடவுளாம் ஆண்டவர் பெயரால் பொன்னை வெள்ளியத்தை போலவும் வெள்ளியை ஈயத்தை போலவும் குவித்தீர். ஆனால் பெண்களோடு புணர்ச்சியால் ஈடுபட்டீர். உம் உடல் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தீர். உமது மாட்சிக்கு மாசு வருவித்தீர். உமது வழிமரபை கரைப்படுத்தினீர். உம் பிள்ளைகள் மீது சினத்தை வருவித்தீர். உம் அறிவின்மைக்காக அவர்கள் வருந்தினார்கள். இதனால் அரசு இரண்டாக உடைந்தது. அடங்காத அரசு ஒன்று எப்ராஹிமிலிருந்து தோன்றியது. ஆண்டவர் இரக்கங்காட்ட மறுக்க மாட்டார். சொன்ன சொல் தவற மாட்டார். தாம் தெரிந்து கொண்டோரின் வழிமரபினரை துடைத்தளிக்க மாட்டார். தம்மிடம் அன்பு பாராட்டுவோரின் வழி தோன்றல்களை அழித்தொழிக்க மாட்டார். எஞ்சியோரை யாக்கோபுக்கு கொடுத்தார். தாவீதின் குடும்பத்திலும் ஒரு வேரை விட்டு வைத்தார். ரெகோபயாம், எரோபவாம். சாலமோன் தம் முன்னோரோடு துயில் கொண்டார். மக்களுக்குள்ளேயே அறிவியலியும் மதிகுறைந்தவனுமான ரெகோபயாமை தமக்கு பின் தம் வழிமரபில் விட்டு சென்றார். அந்த ரெகோபயாம் தம் அறிவுரையால் மக்கள் கிளர்ச்சி செய்ய தூண்டிவிட்டான். அப்போது நெபாத்து மகன் எரோபவாம் தோன்றினான். இஸ்ரேலை பாவம் செய்ய தூண்டினான். இப்ராஹிமுக்கு பாவ வழியை காட்டினான். அவர்களுடைய பாவங்கள் மென்மேலும் பெருகின. அவர்கள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை பழிவாங்கும் வரை அவர்கள் எல்லா வகை தீமைகளையும் தேடி அலைந்தார்கள். சீராக் அதிகாரம் 48. எலியா. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்தனை மாட்சிமிக்கவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழ செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழி தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலிசா. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாயிருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. மக்களுள் சிலரும் தாவீதின் வீட்டை சேர்ந்த தலைவர்களும் காப்பாற்றப்பட்டனர். அவர்களுள் சிலர் கடவுளுக்கு விருப்பமானதை செய்தனர். வேறு சிலர் மென்மேலும் பாவம் செய்தனர்.
எசேக்கியா தம் நகரை அரண் செய்து வலிமைப்படுத்தினார். அதன் நடுவே தண்ணீர் கொண்டு வந்தார். இரும்பு கருவிகளை கொண்டு பாறையில் சுரங்க வழி அமைத்தார். தண்ணீர் தொட்டிகளை அமைத்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் சனகரிபு படையெடுத்து வந்தான். ரபிசாகேயை அனுப்பிவிட்டு பிரிந்து சென்றான். சீயோனை ஒரு கை பார்த்து விடுவதாக அவன் சவால் விட்டான். இருமாப்பினால் பெருமை பாராட்டலானான். இஸ்ரேலருடைய உள்ளங்களும் கைகளும் நடுங்கின. பேறுகால பெண்களைப் போல அவர்கள் துன்பம் அடைந்தார்கள். அவர்கள் இரக்கமுள்ள ஆண்டவரை நோக்கி தங்கள் கைகளை விரித்து அவரை துணைக்கு அழைத்தார்கள். தூய இறைவன் விண்ணகத்திலிருந்து அவர்களுக்கு உடனே செவிசாய்த்தார். ஏசாயா வழியாய் அவர்களை விடுவித்தார். அசீரியர்களுடைய பாசறையை தாக்கினார். வானதூதர் அவர்களை துடைத்தளித்தார். ஏசாயா ஆண்டவருக்கு விருப்பமானதை எசேக்கியா செய்தார். பெரியவரும் காட்சிகளை கண்டவருமான நம்பிக்கைக்குரிய இறைவாக்கினர் ஏசாயா கட்டளையிட்டபடி எசேக்கியா தம் மூதாதையாகிய தாவீதின் நெறிகளில் உறுதியாக நின்றார். ஏசாயா காலத்தில் கதிரவன் பின்னோக்கி சென்றான். அவர் மன்னருடைய வாழ்வை நீடிக்க செய்தார். ஆவியின் ஏவுதலால் இறுதியில் நிகழவிருப்பதை கண்டார். சீயோனில் புலம்பி அழுதவர்களை தேற்றினார். இறுதி காலம் வரை நிகழவிருப்பனவற்றையும் மறைந்திருப்பனவற்றையும் அவை நடப்பதற்கு முன்னரே வெளிப்படுத்தினார்.